ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன்னா ஆப்பம் பட்டாணி மசாலா. இது நம்ம தவா அடுப்பில் காய வச்சுருக்கிறேன். ஆப்பச்சட்டி லைட்டாக தேங்காய் இது நல்லெண்ணெய் தடவிக்கிறேன் அக்கா. ஆயில் தடவாமையும் ஊற்றலாம். இப்போ இது ஆப்பமாக கரைச்சி வச்சுருக்கேன். சால்ட்டும் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது ஆப்பம் அரைக்கிறதுக்கு ரதியக்கா அடுப்படியில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அக்கா, போய் பாருங்கோ. அவ்வளோதான். இப்போ நல்லா இதை சுற்றி விட்டுடலாம். நல்லா எடுத்து அப்படியே சுற்றி விடணும். நல்லா சுற்றி விட்டாச்சு. எங்கள் வீட்டு ஆப்பச்சட்டி பெரிய ஆப்பச்சட்டி. இது வேகட்டும், அப்படியே மூடி வச்சிடலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் ரதியக்கா வீட்டில் இதுதான். அவ்வளோதான். ஆப்பம் வெந்துருச்சா பார்க்கலாம். ஐயோ, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஆப்பத்தை எடுத்துடலாம். அக்கா வீட்டில் கொஞ்சம் ஏன் ஒயிட்டு இன்னும் ஒயிட்டாக வரும். அக்காவுக்கு வெந்தயம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் வெந்தயம் அதிகமாக போட்டதுனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு என்ன சைட் டிஷ்ஷுன்னு பாருங்கோ. ஆப்பத்துக்கு எங்கள் வீட்டில் இந்த சைட் டிஷ் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பட்டாணி மசாலா. இந்த சைட் டிஷ் தான் வச்சு அக்கா சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம். இன்றைக்கி ஃப்ரைடே, நான்வெஜ் இல்லாத அன்றைக்கி இந்த சைட் டிஷ் தான் வச்சு சாப்பிடுவேன். தேங்காய் பால் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பாலும் சுகரும் போட்டு கொடுக்குறது. அக்காவுக்கு இந்த சைட் டிஷ் தான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பட்டாணி மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆப்பத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா பட்டாணி மசாலா எப்படி செய்கிறேன்னு சொல்லி அக்கா வீடியோவில் போடுறேன். அதை பார்த்து செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு ஆப்பத்துக்கு இந்த பட்டாணி மசாலா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குப்பா. செஞ்சு பார்த்துட்டு யாருக்கெல்லாம் இந்த ஆப்பத்துக்கு இந்த பட்டாணி மசாலா யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அக்கா கமெண்ட்டில். தேங்க்யூ.